அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்த். 2022 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்னோட MBBS முடிச்சிருந்தேன். அண்ட் திஸ் ஸ்டேஜ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் 2 reasons. ஒன்று, பிகாஸ் நான் என் கிராஜுவேஷன் டேயில் 40 தங்கப்பதக்கங்கள் வாங்கியிருந்தேன். பட் தட் வாஸ் த்ரூ அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார். ஸோ 40 கோல்டு மெடல்ஸ் அவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிராஜுவேட் அனுப்ப கொடுத்திருந்தார். அண்ட் நம்ம ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சாருமே இருந்தார். ஸோ தட் வாஸ் ஒன். இன்னொன்று, I was a beneficiary of the non-முதல்வன் scheme in its first year. So 2023 எங்களோட prelims mains நாங்கள் கொடுத்தப்போ it was our first year. And 7,500 rupees scholarship அந்த ஸ்கீமில் ஒரு மாதமும் எங்களுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதை கொடுத்தப்போ our honorable deputy CM sir was there for the function and he assured all support. So this stage is special for these 2 reasons. And என்னையை பற்றி சொல்லணும்னா, with respect to the scheme, என்னோட அம்மா she was the sole breadwinner for the family because என் அப்பா கேன்சர்லேயே இறந்துட்டாரு சின்ன வயசுலேயே. அண்ட் ஒரு சிங்கிள் லேடியா she had to grow me up. அது என்னோட அம்மாவும் என் பாட்டி இவங்க 2 பேர் தான் ஃபுல்லாகவே என்னை வளர்த்தது. ஸோ என்னோட UPSC ஸ்டடீஸ்க்கும் சரி, போஸ்ட் MBBS நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் she quit the job. She came out of it and despite health issues அப்பயுமே she put in all the efforts to ensure that I am today there at this stage. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த இன்கமும் இல்லாதப்போ ஐ திங்க் நான்-முதல்வன் ஸ்கீம்லேருந்து வர அந்த 75,000 ஃபார் 10 months அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகிறப்போ 25,000 புட் டுகெதர் ஆல்மோஸ்ட் 1 to 1.5 lakhs கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது. அது டெஸ்ட் சீரீஸ்க்காக இருக்கட்டும், ஆர் ஃபார் கோச்சிங், ஆர் ஃபார் எவ்ரி அதர் திங் அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அப்போ இன்ஃபேக்ட் ஐ விவிட்லி ரிமெம்பர், ஸோ சார் சொன்னப்போ நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கொண்டாங்க. மாக் இன்டர்வியூஸ்லையுமே ஆர் சீனியர் பியூரோக்ராட்ஸ், இப்போ மை கரண்ட் சீனியர்ஸ், அவங்க எங்களுக்கு மாக் இன்டர்வியூஸும் எடுத்தாங்க. ஸோ ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒருத்தரோட சப்போர்ட் அண்ட் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இதை ட்ராக் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஃபைனலி 2024 எங்கள் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் 78 வாங்கியிருந்தேன். அண்ட் கரண்ட்லி ஐ எம் an IAS ஆஃபீஸர் of the Tamil Nadu cadre 2024 batch. முக்கியமாக ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இன்று பொழுதினும் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது என் அம்மாவுக்கு தான் நான் ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களும் என்னோட பாட்டியும் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க முடியாது. அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ, அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை ஒரு தூண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃப்யூச்சர் பியூரோக்ராட்ஸாக இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா சார்? நீங்கள் ஒரு UPSC எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ டஃப்? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆகிறது 12,000 பேர். மெயின்ஸ்க்கு போகிறது, மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூக்கு போகிறது 3,000 பேர். இன்டர்வியூலேருந்து 1000 பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. 1000 பேரில் நீங்கள் IAS ஆகணும்னா 180 பேர். IASலேயும் நீங்கள் தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா 12 பேர். தமிழ்நாடு காடர்லேருந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மாணவனாக தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா 4 பேர் தான். ஸோ அந்த 4ல் ஒருத்தராக நீங்கள் இருந்தாகணும்.